சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கே எல்லாமே நல்லா இருக்குது. த்ரில்லிங் ஆரம்பத்தில் இருக்குது, முடிகிற வரைக்கும் ரொம்ப பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருந்தது. படம் நல்லா இருக்குது, ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம். படம் நல்லா பிடிச்சிருக்குது. இது வரைக்கும் நாங்கள் படத்துக்கே வந்ததில் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் நிஜமாவே திரும்பி பார்க்க வச்சிருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த மூவி ரொம்ப நல்ல ரீச் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா துணிச்சல். இட்ஸ் ஆல் அபவுட் கரேஜ். கண்டிப்பாக ஒரு கேரக்டருமே ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதில் இந்த கேரக்டர்னால தான் இந்த கேரக்டர் காமிக்க முடியும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஒட்டுமொத்த எல்லாமே ரொம்ப தேவையான ஒரு விஷயங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் மூவி. அதுதான் சொல்கிறேன். இட்ஸ் ஆல் அபவுட் கரேஜ். ரொம்ப துணிச்சலாக இருங்க. அதுவும் விமன் இந்த அளவுக்கு ஒரு மூவி த்ரூ அவுட் த மூவி ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதுவும் இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸில் எப்படிலாம் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க டைரக்டர். மியூசிக் தேவ்குரு பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. கண்ணை திறந்ததும் சாமி கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. ஆமாம், காஷியஸாக இருக்கணும் அப்படின்றத ஃபீல் பண்ண வச்சுது. நாங்கள் யாரையுமே ஈஸியாக நம்பக்கூடாது. அதுவும் இப்போ இருக்கிற சொசைட்டியில் ஈஸியாக யாரையுமே நம்ம நம்பக்கூடாதுன்றத நமக்கு புரிய வச்ச ஒரு ஸ்டோரியாக தான் இருந்துச்சு. இல்லை, லாக் எதுவுமே இல்லை, நல்லா போச்சு. நெக்ஸ்ட் என்னென்ன நடக்கும் அப்படின்ற ஒரு மூமெண்ட்லேயே வச்சுருந்தாங்க. எல்லாருமே அவங்கவுங்க ரோலை பெஸ்ட்டாக தான் சார் ப்ளே பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஹானஸ்டாகவே சொல்லணும்னா என்ன நெக்ஸ்ட் நடக்கும்ன்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஆமாம், எல்லா வயசு ஆடியன்ஸும் பார்க்கலாம். படம் நல்லா தான் இருக்கு எனக்கு. நல்லா இருந்துச்சு. அதுவும் ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. திரும்பி பாருறது படமும் நல்லா இருக்கு. படம் பேரும் நல்லா இருக்கு. மூவியும் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய மூவி தான் இது. போர்லாம் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது. பார்க்குறப்ப அடுத்து என்ன நடக்குமோன்னு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. போர் அடிக்கிற படம் இல்லை. படம் சூப்பராக இருக்குது சார். ஃபேமிலியே பார்க்கலாம், நல்லா இருக்கு. மெசேஜ் என்ன சொல்ல வராங்க, அதான் பார்க்குற அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது சார். அதுதான் நல்லா த்ரில்லிங்காக நல்லா இருக்கு. இல்லை நல்லா ஜாலியாக இன்ட்ரெஸ்டாக தான் சார் படம் நல்லா. திரும்பி படம் பார்த்தோம். படம் சூப்பராக இருக்குது, ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது, பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் நல்லா தான் இருக்குது. ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது படம். செகண்ட் ஹாஃப்லாம் எல்லா படமும் செகண்ட் ஹாஃப் எழுந்துச்சு போகிற மாதிரி இருக்கும். இது செகண்ட் ஹாஃப் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கலாம், ஃபேமிலியை உட்காந்து பார்க்கலாம். கதை இது ஒரு ஹிஸ்டாரிக் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் இழுக்கடிச்சாலும் செகண்ட் ஹாஃபு நம்ம உட்காந்து பார்க்க வைக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டோரி நல்லா இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே என் லைஃப்பில் மறக்க முடியாத விஷயங்களை நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இங்கே வந்திருக்கிற என்னுடைய யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, எனக்கு ஆரம்பத்திலிருந்து என் படம் ரிலீஸ் ஆகி நான் வெளியே உங்கள்கிட்ட பேசுகிற அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த வாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்கிற அத்தனை யூடியூப் சேனலுக்கும், உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை யூடியூப் சேனலுக்கும் என் நன்றியையும், எனக்கு சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கும் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நன்றி. மீண்டும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. என்னுடைய படத்தை உண்மை எதுவோ அதை ரிவ்யூ கொடுங்க, மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுன்றது உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு உங்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அது எல்லாத்துக்கும் காரணம் ஆடியன்ஸும் நம்ம வணங்குற கடவுளும் தான். பொதுவாக நல்ல படங்களுக்கு தியேட்டர் கொடுக்க மாட்டாங்கன்ற குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ உங்கள் படத்துக்கு எப்படி இருக்குது சார்? நிறைய போராட்டங்கள், நிறைய கஷ்டங்கள், இதை தாண்டி தான் இத்தனை தியேட்டர் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான கதைகளை ரிலீஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம்.
ஏன் ஓடிடியை கான்சென்ட்ரேட் பண்ணீங்களா இல்லை தேட்டருக்கு தான் இல்லை வரணும்னு சார். உறுதியாக இருக்கு? ஓடிடி மற்றபடி வந்து அப்படிலாம் கொடுக்கணுன்னு தான் எனக்கு எண்ணம் கிடையாது. மக்கள் மத்தியில் படத்தை கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள் படம் பார்க்கணும். நான் மக்கள்கிட்ட வந்து ஆடியன்ஸ் கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று மட்டும்தான், பெரிய பெரிய நடிகர்கள் நடித்தா மட்டும்தான் தேட்டருக்குள்ள வந்து படம் பார்ப்போம், சின்ன நடிகர்கள் நடித்தா தேட்டருக்குள்ள வந்து படம் பார்க்கறது இல்லை அப்படின்றது வந்து இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சினிமா துறையில் சேர்ந்தவங்க கூட சொல்கிறாங்க, சார் வந்து புதுமுகங்கள் சார் தேட்டருக்குள்ளே வரமாட்டேன்றாங்க, நீங்களே சொந்தமாக டிக்கெட் வாங்கி கொடுத்தா தான் படம் பார்க்க வராங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நிலை மாறணும் அப்படின்னு சொன்னால் ஆடியன்ஸாக நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து முழுமையாக சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே சின்ன நடிகர்களாக இருந்து பெரிய நடிகர்கள் ஆனவங்க தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நிறைய சின்ன சின்ன தயாரிப்பாளர் நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்னு தான் என்னுடைய வேண்டுகோள். இன்னைக்கு பல டேரக்டர் சொல்கிறது வந்து படத்தையே பார்க்க மாட்டுறாங்க. ஒருத்தர் சொல்கிற கருத்தை அப்படியே படம் நல்லா இல்லைன்னு ஒருத்தவங்க சொன்னால் அதே கருத்தை அவங்களும் எடுத்துக்கிறாங்க. படம் பார்க்குறதும் இல்லை, அதை பற்றின கொஞ்சம் அறிவு கூட இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான ஒரு கதை காலத்தை எடுத்துக்கிட்டு உங்கள் படத்தை ஆடியன்ஸ் வந்து பார்க்கலன்றது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது? பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது சார், பார்க்கலன்ற கஷ்டம் கிடையாது, கண்டிப்பாக பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. எல்லாரும் இந்த திரும்பி பார் படத்தை ஒரு முறை பார்த்துட்டா மறுபடியும் திரும்பி பார்ப்பாங்க, மறுபடியும் தியேட்டருக்கு வருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆடியன்ஸ் ஃபுல்லாக எனக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்களை வந்து நாங்கள் கேட்டுக்கிற ஒரே ஒரு இது என்னென்னா அது மட்டும்தான், தயவுசெய்து நீங்கள் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். இவங்க நடித்தா தான் பார்ப்போம், அவங்க நடித்தா தான் பார்ப்போன்னு விட்டுட்டு நாங்கள் நடித்தாலும் பாருங்கள், பார்த்தா தான் தெரியும் சின்ன இயக்குநர்கள், சின்ன தயாரிப்பாளர்கள், சின்ன நடிகர்களுடைய உழைப்பும் அவங்களுடைய உண்மையும். ஒரு சின்ன நடிகராக இருந்து வளர்ந்தவர் தான் ஆர்ஜே பாலாஜி. அவரோட படம் இன்னைக்கு